நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யோகா வகுப்பு அப்படின்னு சொன்னாக்கா ஆசனங்கள் மட்டும் சொல்லி தருவாங்க. அந்த ஆசனங்கள்ல அதிகப்படியா என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, உலக சாதனை புரிகிற மாதிரி ஆசனங்கள், இல்லை எங்கேயாவது நம்ம ஏதாவது போட்டிகளில் போய் அதில் பரிசு வாங்கிட்டு வர மாதிரி சில ஆசனங்கள் இப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு யோகம் என்கின்ற அந்த வகுப்பு ஆசனங்களுக்கு மட்டுமே உரித்தானதாக நினைக்கிறாங்க. அது கிடையாதுங்க. யோகம் அப்படின்னாக்கா எண்ணங்களை தூய்மைப்படுத்துகிற ஒரு வழிமுறை. அதில் இந்த ஆசனங்கள் 3வது நிலையில தான் இருக்கு. முதல் நிலை ஒழுக்கங்கள், சமுதாய ஒழுக்கத்தையும் தனி மனித ஒழுக்கத்தையும் கடைபிடித்த பிறகுதான் நீங்கள் அந்த ஆசனங்களுக்கு போகணும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ட்ரெண்டிங்காக ஆயிடுச்சு. யோகா கிளாஸ் அப்படின்னாக்கா ஒன்லி ஆசனம் மட்டும் சொல்லித்தரது, அதில் பல சாதனைகளை சொல்லி இது ஒரு விதமான வியாபார நோக்கமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு யோகம் என்கின்ற அந்த உண்மையான பொருள், சித்த விருத்தி நிரோதம் அப்படின்றது தான் யோகம் என்கின்ற உண்மையான அர்த்தம். எண்ணங்களை தூய்மைப்படுத்துறது, இதுதான் யோகம்.